ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கொண்டாரெட்டி மட்டன் பிரியாணி. கொண்டாரெட்டி மட்டன் பிரியாணி செய்ய முதல்ல நாம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் செய்ய ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 3/4 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இது பவுட்ரு பண்ண உடனே இதில் நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகா. இதை நான் தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சேன். இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க அடுத்து நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு. நாம் இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் வதக்கிக்கிறேன். இதில் நாம் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 250 கிராம்ஸ் மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துட்டு மட்டனில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மசாலா நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு நல்லா மட்டன் ஒரு 80% வேகிற அளவுக்கு நாம் அப்படியே குக் பண்ணலாம். நம்ம இதில் எதுவும் தண்ணி ஆட் பண்ணல, அதில் இருக்கிற தண்ணியிலே இது வெந்து வரட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ஒரு 70% வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கீறி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 லெமன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் பிழிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சூடான சுவையான கொண்டாரெட்டி மட்டன் பிரியாணி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.